தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவியை காலில் விழவைத்து மன்னிப்பு கேட்க வைத்ததாக கொடுக்கப்பட்ட புகாரின் பேரில் தனியார் கல்வி நிறுவன கண்காணிப்பாளர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நடந்தது என்ன? தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பசுவந்தனை சாலையில் தியான் ஹெல்த் எஜுகேஷன் என்ற பெயரில் மருத்துவ சான்றிதழ் படிப்பிற்கான கல்வி நிறுவனம் உள்ளது. டாக்டர் சிவக்குமார் என்பவர் நிர்வாகியாகவும் கண்காணிப்பாளராக கிருஷ்ணபிரியா என்பவரும் இருந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் திருவேங்கடம் தாலுகாவுக்கு உட்பட்ட நயனாம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி மாலா வினோதினி உட்பட பல மாணவியர்கள் மருத்துவ சான்றிதழ் படிப்பு படித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 31ஆம் தேதி மாணவி மாலா வினோதினிக்கும் சக மாணவி ஒருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் மாலா வினோதினி அந்த மாணவியை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து மாலா வினோதினி கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சக மாணவியுடனான தகராறு குறித்து மருத்துவ நிறுவன கண்காணிப்பாளர் கிருஷ்ணபிரியா விசாரணை நடத்தும் போது என்னை தாக்கினார். மேலும் சக மாணவியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால்தான் எனது சான்றிதழ்களை தருவேன் என கூறினார் என புகார் மனுவில் மாணவி மாலா கூறியிருக்கிறார். வேறு வழியின்றி அந்த மாணவியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். அதன் பிறகும் 1 லட்சம் ரூபாய் தந்தால்தான் சான்றிதழ்களை தர முடியும் என கிருஷ்ணபிரியா மிரட்டுகிறார் எனவும் அந்த புகார் மனுவில் மாலா குற்றம் சாட்டியிருந்தார். சாரும் கிருஷ்ணபிரியா மேமும் காலில் விழுக சொன்னாங்க. அந்த பொண்ணு காலில் விழுந்து சாரி கேட்டா தான் நான் மேற்கொண்டு நீங்கள் படிக்க முடியும் அப்படி சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்தேன். காலில் விழுந்து அவங்க ரிட்டன் என்னை அடித்தாங்க. அடிச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க முடியாது, வீட்டுக்கு போங்க அப்படி சொன்னாங்க. நான் சாரி கேட்டேன், காலில் விழுந்து இதுக்கப்புறம் ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி அப்படின் இல்லை நீங்கள் போங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் ஒயிட் பேப்பரில் சைன் வாங்க என்னன்னு கேட்டப்போ நீங்கள் சைன் போட்டால் தான் போகணும் அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சைன் போட்டுட்டு வந்தேன். அப்புறம் மறுபடியும் இப்போ சார் இருந்துக்கிட்டு நான் போட்டது 1 இயர் கோர்ஸ் தான் போட்டேன். அவங்க 3 வருஷம் ஃபீஸு கட்டணும் அப்படி போட்டிருந்தாங்க. எனக்கு மேம் இருந்துட்டு சொன்னாங்க, நீ எங்கேயும் போய் சொல்லு, எவன்ட்டையும் போய் சொல்லு, ஒரு கூட பிடுங்க முடியாது, என்னால் சர்டிஃபிகேட் 1 லட்சம் கட்டி தான் நீ வாங்கணும் அப்படி சொன்னாங்க. புகாரின் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் கல்வி நிலைய கண்காணிப்பாளர் கிருஷ்ணபிரியா மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்து அந்த தனியார் கல்வி நிறுவனத்தின் தரப்பில் கேட்டபோது இது பொய்யான புகார் என தெரிவித்துள்ளனர்.